மாதிரி சீக்கிரம் வண்டியில என்ன செய்யுது பொதுவாக எல்லாம் முடிஞ்சிட்டு கடைசியா தான் அவங்க எடுத்துருவாங்க போல இருக்கு. வந்த உடனே இந்த மாதிரி ஒருத்தர் வந்தாரு, அவர் நல்ல ரொம்ப பலசாலியா இருக்கிறாரு, நம்பகமான ஆளா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவர் சொல்லும் போதே பலசாலியும் சேர்த்து விடுறாங்க. அப்படின்னா கொஞ்சம் பலம்லாம் காட்டுதான் நடக்குது. தண்ணி அரைச்சி வச்சுட்டா பலம் கண்டுபிடிக்க முடியும். ஏன் அப்ப கவிகள் அனுபவிக்கிறாங்க, ரொம்ப நம்பிக்கையான ஆளா இருக்கிறார். நம்பிக்கையான ஆள் தான் என்ன அர்த்தம்? பொம்பளைகளுக்கு தண்ணி ஊற்றி பல்ல காட்டல, நம்பிக்கையான ஆளு. பொம்பளைக்கு தண்ணி அரைச்சு கொடுத்தா நம்ம ஒரு உதவி செஞ்சா என்ன செய்வோம்? ஆம்பளை காட்டிடுவோம்ல, அவர் காட்டல, நம்பகமான ஆளா இருக்காரு. அதே நேரத்தில் பலசாலியாவும் இருக்கிறாரு. 51 கூட்டத்துக்கு மத்தியில் வந்து நின்றுட்டு நாங்க எங்களுக்காக தண்ணி அடிச்சு தர்றாங்க, ஒரு வலிமை இருக்கணும், தைரியசாலியா இருக்காரு அப்படின்னு இவரை பத்தி அறிமுகப்படுத்தினோட அவங்களை கூட்டு வாங்க, அவரை கூட்டிட்டு வாங்க, அவருக்கு நம்ம சரியான கூலி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கூலி கொடுக்கறது தான் கூட்டு வர்றாங்க. கூட்டு வந்த உடனே இந்த மாதிரி விஷயத்தை அவர் சொல்றாரு. கசாலைகள் கசஸ் அந்த சம்பவங்கள் எல்லாம் என்ன செய்யறாரு, ஊர்ல நடந்தது, இந்த மாதிரி ஆளை குத்துனது, காலியானது, வரிசைக்கு தெரிகிறது, அதுக்கு பயந்துட்டு ஓடி வந்தது, வேற வழி இல்லாம நினைக்கிறேன் அப்படின்ற உடனே அவர் என்ன பண்றாருன்னு கேட்டா, பயப்படாது, நஜவுத்த மினல் கோமில் வாலிமீன், அநியாயக்கார கூட்டத்திலிருந்து நீ தப்பித்துக் கொண்டாய், உனக்கு ஒரு பயமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நீ இங்கே தங்கிக்க, உனக்கு என் மகளை கல்யாணம் பண்ணி தர்றேன். ஆனா அதுக்கு என்ன செய்யணும்னு கேட்டா, ஒரு 8 வருஷ காலம் என்ன செய்யணும், என்னுடைய வயல்ல வேலை செய்யணும். 8 வருஷ காலம் விவசாய வேலை செஞ்சேன்னு சொன்னா அதான் மகுரு. அதை செஞ்சா தான் என் மகளை உனக்கு கல்யாணம் பண்ணி தருவேன். 8 வருஷம் பண்றியா? அதுல நம்ம தாராளத்தன்மையா கேட்கிறாரு. 8 வருஷம் கண்டிப்பா பண்ணிடு, 10 வருஷம் பண்ணுனா நல்லது, அதுதான் விருப்பம் அப்படி சொல்றாரு. அப்படி சொல்றாரு. 10 வருஷம் நீ ஒர்க் பண்ணு சொன்னா மகராக அது ஓகே, சிறந்தது, அதுதான் விருப்பம். ஆனா 8 வருஷம் நீ பண்றியான்னு கேட்டவன அவர் பொண்ணை கல்யாணம் பண்றதா சரிங்கிறாரு. அப்ப திருமணத்திற்கு பாருங்க, அந்த காலத்துல இருந்த இந்த மகருங்கிறது இருந்திருக்கிறத டவுரி இருக்கல, பின்னாடி நாசமாகிட்டாங்க. அந்த காலத்துல என்ன இருக்காரு, ஒரு பொண்ணை கல்யாணம் பண்றதுக்கு 8 வருஷம் உழைக்கிறதா, ஒரு மாசத்துக்கு 3000 ரூபாய் சம்பளம் வச்சு பாருங்களேன். ஒரு மாசம் 3000 ரூபாய் வச்சு பாத்தீங்கன்னா ஒரு 36,000 ரூபாய்க்கு வருஷத்துக்கு 8 வருஷம் 2 லட்சம் ரூபாய் 3 லட்சம் ரூபாய் ஆச்சு. அவன் மகனுக்கு 2 லட்சம் ரூபாய் கொடுக்குறாருன்னு பாருங்களேன். 8 வருஷம் உழைப்ப கொடுக்கிறாருன்னா 2 லட்சம் ரூபாய் கொடுக்குறாரு அர்த்தம். ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணுவதற்காக வேண்டி அந்த பெண்ணுக்கு செக்யூரிட்டியா இருக்கணும், இது வேணாம்னு சொல்லிடுவேன், பல விஷயம் மண்டையை போட்டுருவேன், அந்த பெண்ணு தொடர்பு வந்துடக்கூடாது, அதுக்காக நல்ல கண்ணியமான முறையில் மகர் கொடுக்கணுங்கிறதுக்காக வேண்டி 8 வருஷம் கால உழைப்ப அவர் கொடுக்கிறார் அந்த பெண்ணுடைய தகப்பனா இருக்க வேண்டி. அதுக்கப்புறம் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வரும்போது அல்லா கூப்பிடுறான், மூசாவே நான் தான் இறைவன் பேசுறானே, நல்ல 8 வருஷத்துக்கு கல்யாணம் பண்ணிட்டு இவரை விட்டு வர்றாரு. இந்த சம்பவம் வருதுல, இது யாருன்னு கேட்டா இவர் தான் ஷுவைப் நபி அப்படின்னு சொல்லி எல்லா திருக்குரானுடைய விரிவுரை நூல்களும் எழுதி வச்சிருக்காங்க. சரி, நம்மளும் கூட இருக்கு, ஹதீஸ் இருக்குன்னு நினைச்சு நான்லாம் கூட சொல்லியிருக்கேன் ஆரம்பத்தில். இப்ப இதை சொல்வதற்கு தான் நம்ம தேடி பார்க்கணும். இப்படி ரசூல்லா சொன்னாங்களான்னு தேடி பார்த்தா ரசூல்லா சொல்லல, இவர் தான் ஷுவைப் நபின்னு சொல்லல. எதை வச்சு சொல்றாங்கன்னா, இந்த மதியங்கிற ஊர் வந்துருச்சான், மதியன் வந்திருக்குல்ல, மதியன் ஷுவைப் வந்தாரு. இந்த மதியங்கிற ஊர்ல அது ஒரு காலகட்டமா இருக்கு, இது ஒரு காலகட்டமா இருக்கு. இன்னும் சொல்ல போனா இவர் மதியன்ல எந்த நிலையில் இருந்தார் ஷுவைப் நபி? இவரே அடி வாங்கிட்டு இருந்தாரு, ஊரை ஏத்துக்கிட்டு இருந்தாரு. இவர் பெரிய செல்வாக்குறவங்களா இருக்கல. இவர் சொல்றாரு, உன்னை அநியாயக்காரங்க சொல்ல முடியாது, நீ தப்பித்துக் கொண்டாய், நஜவுத்த மினல் கௌமில் வாலிமீன், நம்ம கிட்ட வந்துட்டீல, யார் மருந்து இயலாது அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருந்தாரு. ஆனால் இது ஷுவைப் நபியா இருக்க முடியாது. ஷுவைப் நபி அந்த மாதிரியான பொசிஷன்ல இருக்கல, உன்னை ஊரை விட்டு வெளியேற்றுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அவருடைய நிலைமை என்னன்னா, அடைக்கலம் கொடுக்கிற அந்தஸ்துல அவரெல்லாம் இருக்கல. அவர் தன்னை காத்துக்கிறதுக்கு முடியாத நிலையில தான் ஷுவைப் நபி இருந்தாருன்னு அந்த வரலாறு பின்னாடி வருது. அவருடைய நிலைமையே பரிதாபமா இருக்கும் பொழுது நீ உன்னை பிறவன் உன்னை செய்ய முடியாது, சரியான இடத்துக்கு நீ வந்துட்டேன்னு சொன்ன, இவர் வேற ஆளு, ஊர் அதுதான், மதியம் தான் 2லயும் வருது. நம்மள பிரிக்க தேவையில்லை, 2லயும் எல்லாம் மதியம் சொன்னான்னு சொன்னா ஊர் அதுவா இருக்கலாம். ஒரே காலமா இருக்கணும்னு கட்டாயம் கிடையாது. அது வேற காலமா இருக்கலாம், இது வேற காலமா இருக்கலாம். அதே ஊருக்கு அவர் போயிருப்பார், அப்ப ஒருத்தர் இருப்பாரு, இன்னொரு தடவை ஷுவைப் நபி அனுப்பப்படும் போது இன்னொரு காலமா இருக்கலாம். அதனால ஷுவைப் நபியுடைய மகளைத்தான் அவங்க கட்டினாங்க என்று சொல்வது குர்ஆன்ல சொல்லப்படாது, ஹதீஸ்ல சொல்லப்படாது. இவங்களா ஒரு அனுமானம், அந்த மதியன்கிற சொல்ல வைத்துக் கொண்டு அனுமானமாகத்தான் குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க, அதை எழுதி வைத்திருக்கிறார்கள் என்பதை உங்க கவனத்துக்கு வச்சுக்கிறோம். சரி, அடுத்து என்னன்னு கேட்டா, இவர் என்ன பண்ணாரு என்றால், இவர் லூத் நபிக்கு எப்படி சிங்கிள் அஜெண்டா, ஒரே அஜெண்டா தான் அவருக்கு. ஏகத்துவத்துக்கு அப்புறம் ஏகத்துவம் ஒண்ணு சொல்லிடுவாங்க, ஒரு இறைவனை வணங்கணும். அதுக்கு மேல என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டா, அந்த ஓரின சேர்க்கையை எடுத்தாங்க லூத் நபி அவர்கள். அதே மாதிரி ஷுவைப் நபியை பொறுத்த வரைக்கும் அவர் பிரச்சாரத்தை கூட எடுத்து பார்த்தீங்க என்று சொன்னா ஒரே மேட்ரு தான். ஒன்னு அல்லாஹ் வணங்கன்னு சொல்லுவாரு, ரெண்டாவது அளவு நூறு இந்த வியாபாரத்தில் மோசடி பண்ணாத. அவர் அனுப்பப்பட்டது இந்த மாதிரியான கூட்டத்துக்கு அனுப்பப்பட்டிருக்காரு. அவங்களுடைய வேலை இதுக்குன்னு ஒரு நபி அனுப்புறான்னு சொன்னா இதுல எவ்வளவு கவனம் இருக்குன்னு அல்லாஹ் எவ்வளவு கோவம் வரும்னு பாத்துங்க. லூத் நபி சமுதாயம் செஞ்ச வேலைக்கு ஒரு நபி அனுப்புறான், அது பயங்கரமான குற்றம் நமக்கே தெரியுது. ஆனா எது நமக்கு தெரிய மாட்டேங்குது,
அளவுல மோசடி செய்யறது, 50 கிராம் குறைச்சு கொடுக்கிறது, உள்ள உணவு வச்சு வெளியே உணவு கொடுக்கிறது, வாங்குறதுக்கு ஒரு படி விக்கிறதுக்கு ஒரு படி வச்சுக்கிறது, அதுக்கு ஒரு தனித்தராசு, இதெல்லாம் நமக்கு குற்றமாக தெரிய மாட்டேங்குது. இதை திருத்த ஒரு நபி அனுப்பி இருக்கிறான். அதை திருத்த ஒரு நபி அனுப்பின மாதிரி இதுக்குன்னே ஒரு ஆள நபி அனுப்புறான்னு சொன்னா இது எவ்வளவு பெரிய மேட்ரு. அவர் சொன்ன பிரச்சாரத்தை பாருங்க. ஒயிலா மதியன அகாஹும் சுஐபா 7வது அத்தியாயத்துல 85 இருந்து 93 வரைக்கும் அவருடைய பிரச்சாரம். 7ல 85 to 93. ஒயிலா மதியன அகாஹும் சுஐபா, மதியன் நகரத்திற்கு அவர்களுடைய சகோதரர் சுஐபை அனுப்பி வைத்தோம். அந்த சமுதாயத்தை சேர்ந்தவன் வழங்குது, வெளியூர்காரர் இல்ல, அவங்களுடைய சகோதரன் சொன்னதுனால அந்த ஊரை சேர்ந்தவர். கால யாக்கோம் இவுதுல்லா, மக்கள்கிட்ட அவர் சொன்னாரு, அல்லாஹ்வை வணங்குங்கள், மாலக்கும் இலாஹின் கைருஹு, அல்லாஹ்வை தவிர உங்களுக்கு வேற கடவுள் இல்லை. ஃபர்ஸ்ட் எல்லாரும் சொல்றது இது. எந்த நபி இந்த பிரச்சாரத்தை தவிர்க்க மாட்டாங்க. அல்லாஹ் மட்டும் வணங்குங்க, வேற யாரையும் வணங்காதீங்கன்னு சொல்லிடுவாங்க. சொல்லிட்டு என்ன பண்றாருன்னா, கஜ்ஜாக்கும் பையனத்தும் ரப்பிக்கும், உங்கள் இறைவனிடமிருந்து அத்தாட்சியோட நான் வந்திருக்கிறேன். அவர் ப்ரூஃப் கொடுத்திருக்காரு. என்னன்னு அல்லாஹ் சொல்லப்படுற குர்ஆன்ல ஹதீஸ்லயும் சுஐப் நபி கொண்டு வந்த அற்புதம் என்னன்னு சொல்லப்படவில்லை. ஆனா அற்புதம் கொண்டு வந்தேன் அந்த மக்கள்கிட்ட சொன்னதுல இருந்து என்னமோ ஒரு அத்தாட்சி எல்லாம் கொடுத்திருக்கான். அதுவும் நிறுத்திக்கிறேன், நம்ம கற்பனை பண்ணக்கூடாது. அற்புதத்தை கொண்டு வந்திருக்கிறேன். எனவே கையில ஒரு மீசான், அளவு நிர்வகிகளை முழுமையாக்குங்கள். அளந்தால் முழுசா அளந்து கொடுங்க, நிறுத்தால் முழுசா அளந்து கொடுங்க. ஒலா தபுகசுன் நாஸ அஸ்யாஅஹும், மக்களுக்கு அவர்களுடைய பொருட்களை குறைத்து விடாதீர்கள். மக்களுக்கு அவங்களுக்கு உரிமையான பொருட்களை நீங்க குறைச்சிடாதீங்க என்று அவர் சொன்னார். மேலும் ஒலா துஃப்ஸிது ஃபில் அர்தி பஅத இஸ்லாஹிஹா, இந்த பூமி சீர்திருந்திய பிறகு பூமியில குழப்பம் செய்யாதீங்க. ஒழுங்கா போயிட்டு இருந்துச்சு, நாசமாக்குறீங்களா திடீர்னு அநியாயம் பண்றீங்களே என்று அவர் சொல்கிறார். வாலிக்கும் கைருலுக்கும் இன் குன்தும் முஃமினீன், நீங்கள் நம்பிக்கையாளர்களாக இருந்தால் இதுதான் உங்களுக்கு நல்லது, அளவு நிறுவ மோசடி செய்யாதீங்க அப்படின்னு சொல்லிட்டார். மேலும் அவர் பிரச்சாரம் பண்றாரு. அப்ப அவங்கள்ட்ட இந்த ஒரு தப்பு இருக்கிறது அளவு. ரெண்டாவது என்னன்னு கேட்டா, இந்த கட்ட பஞ்சாயத்து மாமூல் இந்த அடிவடி பண்றது, மாமூல் வாங்குறாங்க ரவுடிகள்லாம் இந்த மாதிரியான வேலைகள் அவங்க தொழில் போல இருக்கு. அதையும் எல்லாம் சொல்லி அந்த நபி சொல்லி காட்டுறாங்க. வலா தக்கூது பி குல்லி ஸலாத்தின் துஐதுன, மக்களை எச்சரிக்கிறதுக்காக வேண்டி, பயங்காட்டுறதுக்காக வேண்டி ஒவ்வொரு பாதையிலையும் உட்கார்ந்து கொள்ளாதீர்கள். பாதையில் உட்கார்ந்து மிரட்டுறாங்க. என்னது 100 ரூபாயா 100 கொடுத்துட்டு போ, 50 கொடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லி என்ன செய்யறது? அந்த மாதிரி மக்களை பாதையில உட்கார்ந்து கொண்டு மக்களை மிரட்டாதீர்கள். இரண்டாவது தசுத்தூனான் சபீலில்லாஹி மன் ஆமன பிஹா, நம்பிக்கை கொண்ட மக்களை நல்வழியை விட்டு தடுக்காதீங்க. அது செஞ்சிருக்கிறாங்க. இவரை கொஞ்சம் பேர் ஏற்றுக்கிட்டு இருக்கிறாங்க. அதை தடுக்கிறது ஒரு வேலை, மக்களை மிரட்டி பணம் பறிக்கிறது ஒரு வேலை. பணம் பறிக்கிறதுக்கு எந்த நியாயமும் வேண்டியது இல்லை என்று இருந்திருக்கிறாங்க. ஏறக்குறைய இந்த பொருள் முதல்வாதம் அந்த 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 சித்தாந்தம் ஆரம்பிக்குது. பணம் சம்பாதிக்கிற என்ன வேணாலும் செய்யலாம், பணம் தான் குறிக்கிறது, அதை தவிர ஒண்ணும் கிடையாது வாழ்க்கையில அப்படிங்கிற மாதிரியான ஒரு சித்தாந்தத்தில் உள்ள சமுதாயமாக அவர்கள் இருந்திருக்கிறார்கள். அப்ப இன்னும் சொல்லி காட்டுற ஒதுக்குரு இது குந்தும் கலீலன், சிந்தித்து பாருங்கள் எவ்வளவு கம்மியான எண்ணிக்கையில் நீங்க இருந்தீங்க ஒரு காலத்துல. இப்ப கஷ்டம் அல்லாஹ் உங்களை அதிகமாக்கி இருக்கிறான். ரொம்ப மைனாரிட்டி சமுதாயம் இருந்திருக்காங்க ஒரு காலத்துல. அல்லாஹ் அதிகமாக்கி இருக்கிறான். அதை செஞ்சு பார்க்க மாட்டீங்களா? ஏற்கனவே குழப்பம் செய்தவர்களுடைய முடிவு என்ன ஆனது என்று ஆராய மாட்டீர்களா? அப்படின்லாம் கேட்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன செய்யறாரு? அவங்க என்ன பண்றாங்க தெரியுமா? பதிலு காலல் மலவுள்ளதி நஸ்தக்புருமின் கௌமிஹி, அவரது சமுதாயத்தில் பிரமுகர்கள், ஆணவம் முடித்த பிரமுகர்கள் சொன்னார்கள், நுகுர்ஜன்னக யா சுவைபே, உன்னை வெளியேற்றுவோம். உள்ளதீன் ஆமனுமாக்க, உன்னை நம்பிக்கை கொண்டிருக்கிறாங்களே அவங்களையும் வெளியேற்றுவோம். மின் கரியத்தினா, எங்கள் ஊரை விட்டு வெளியேற்றுவோம். இதுதான் எல்லா காலத்திலும் உள்ளது. சத்திய வச்சுனா ஊரை விட்டு விளைக்கிறோம், ஊர் நீக்க பண்ணிடுவோம். இதேதான் அதே ஆணவம் பிடிச்ச கூட்டம் திருப்பி வந்துகிட்டே இருக்காருங்க. காலல் மலை உள்ளது நஸ்தக்புருமின் கௌமிஹி, அவரது சமுதாயத்திலே ஆணவம் பிடித்தவர்கள் சொன்னார்கள், நுகுர்ஜன்னக யா சுவைபு உள்ளதீன் ஆமனுமாக்க மின் கரியத்தினா அவ்வளவு தஊதுன்ன ஃபீ மில்லத்தினா, ஒன்னும் எங்க வழிக்கு பழைய வழிக்கு திரும்பி வரும். இல்லைன்னு சொன்னா உன்னை வெளியேற்றுவோம். நீ பஞ்சாயத்துல ஜமாத்துல ஃபைன் போடுவோம், ஃபைன் போட்டு தப்புன்னு ஒத்துக்கிறோங்க, இல்லன்னா உன்னை நீக்கிடுவோம். இன்னைக்கு பாரு அப்படி திரும்புது. இதே வாசகம், இதே மாதிரி அபுஜகளும், இதே மாதிரி ஷுவைப் நபி அவர்